நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசையில இனிமே இதுதான் நடக்கப் போகுதா? மனோஜ ஜீவாவும், வித்யாவும் ரவுண்டு கட்டியிருக்காங்க. என்ன ஆகப் போகுது அப்படின்றத பார்க்கலாம். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சிறுகடிக்க ஆசை சீரியல் இப்போது மனோஜ்கார் நடிக்கக்கூடிய ஸ்ரீதேவ் இருக்கார் இல்லையா? அவரோட இன்ஸ்டாகிராமில் சில ஃபோட்டோஸை வந்து வெளியிட்டிருந்தார். அதுதான் இப்போது இணையதளத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் ஜீவாவும், வித்யாவும் மனோஜ் சுற்றி நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பை இது ஏற்படுத்தியிருக்கு. இப்போது விஜய் டிவியில் டிஆர்பியில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கக்கூடிய சிறுகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரம் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விஜய் டிவியில் அடுத்த வாரத்துக்கான எல்லா ப்ரோமோவும் வந்துடுச்சு. இப்போ மணி 5 ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே இந்த சீரியலுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகவே இல்லை. அதனால் இப்போது இது வியூவர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லா சீரியலோட ப்ரோமோக்கு கீழே போயிட்டு ஏன் இன்னும் இந்த சீரியலுக்கான ப்ரோமோ வரல அப்படின்ற மாதிரி அட்மினை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீரியலில் வந்து அடுத்த வாரம் பல அதிரடியான சம்பவங்கள் நடக்க இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே ஜீவாட்டிருந்து மனோஜ் ரோகிணியும் 30 லட்சம் பணத்தை வாங்கின விஷயம் முத்து மூலமாக வீட்டுக்கு தெரிய வந்துச்சு. இந்த நிலமையில் இப்போது மனோஜ் இருக்கார் இல்லையா? அவங்களோட முன்னாள் காதலி ஜீவாவும், அப்புறம் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவும் வந்து அந்த ஃபோட்டோ நிற்கிறாங்க இல்லையா? இந்த ஃபோட்டோ பார்த்த ரசிகர்கள் திரும்பவும் ஜீவா வரப்போகிறாங்களா, ஜீவா வந்து இங்கே இவங்க வீட்டுக்கே வரப்போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா, ரோகிணி பற்றின உண்மைகளை ஜீவா தான் கண்டுபிடிச்சி அவங்கள முத்து மூலமாக மாட்ட வைப்பாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. பட் இதை பார்க்கும்பொழுது இது எப்படி போகுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கு. வீட்டில் வந்து இந்த பண விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஜீவா ரோல் இருக்காது. அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ திரும்பவும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி அடுத்த வாரத்துக்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகாமல் போனாலும், நேற்று எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ப்ரோமோன்னு சொல்லி ஒரு விஷயம் காமிச்சிருந்தாங்க இல்லையா? அதில் மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு போனாங்க. அங்கே வந்து ஒரு வயசான தம்பதியை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க. அவங்களோட 60ஆம் கல்யாணத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அங்கே முத்து தான் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அங்கே அவங்கள்ட்ட ஆசீர்வாதமும் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் மலேசியாவில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், மீனா என்ன பண்ணுறாங்க, இவங்கள நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம், அங்கே போய்ட்டு அவங்களுக்கு விருந்து வச்சு கவனிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவும் யோசித்தாலும் சரி அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரோகிணி அப்பா வந்து மலேசியா ஜெயிலில் இருக்கிறதால இவங்க அங்கேருந்து தான் வந்திருக்காங்கல்ல, இவங்ககிட்ட வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இதனால் இப்போது வரக்கூடிய வாரத்தில், அதாவது நாளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, ரோகிணியோட அப்பா விஷயம் தெரிய வருமா அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலுமே லாஸ்ட் வீக் எபிசோட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா, பண விஷயத்தில் அந்த மனோஜ் ரோகிணி மாட்டி அப்புறம் வந்து ரோகிணியை விஜயா செம்மையை அடித்து அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. இப்போ ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, இனிமேல் வந்து என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஷோரூமோட ஓனர்ஷிப் வந்து அண்ணாமலை பேருக்கு மாறிடுச்சு. இவ்வளோ நடந்தும் கூட விஜயா திரும்பவும் இந்த மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நடந்து போச்சு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அந்த பணம் தான். நீ என்ன பண்ணவே தெரியாது, அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாட்டேருந்து பணத்தை, அந்த 27 லட்சம் பணத்தை உடனே கொடுக்க சொல்லு. அப்போ தான் திரும்பவும் அந்த கடை வந்து நம்ம கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து இப்போது ரோஹிணிகிட்ட விஜயா சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேல் வந்து இப்போ இந்த ரோகிணி இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட 27 லட்சம், ஆல்ரெடி 30 லட்சம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ஒரு பக்கம். இப்போ இந்த பணத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் இந்த வாரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரோகிணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரப்போகுது. சரிங்களா? 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா நிறைய பிரச்சனையில் இப்போ ரோகிணி மாட்டிகிட்டு இருக்காங்க. முத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சு. போதா குறைக்கு இப்போது வித்யா ஃபோனை கொண்டு போய்ட்டு பாதிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. அது அந்த பாட்டிகிட்ட இருக்குது. இங்கே இப்போது நம்ம மீனாவுக்கும் ரோகிணி வந்து சிட்டிகிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோகிணி கொத்தா சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது சிட்டி இருக்கான் இல்லையா? சிட்டி திரும்பவும் ரோகிணியை ஃபோன் பண்ணி மிரட்டி அவனும் அவன் பங்குக்கு அவனும் மிரட்டி பணம் கேட்க போகிறான்.
அதே மாதிரி இப்போ கிறிஷோட ஸ்கூலில் தான் அண்ணாமலை வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ கிறிஷோட கண்ணில் அண்ணாமலை பட்டாலும் சரி, இல்லை அண்ணாமலை கண்ணில் கிறிஷ் பட்டாலும் சரி, அதிலும் செம்ம விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ இந்த வாரம் செம்மையாக இருக்க போகுது. பார்க்கலாம் ரோகிணி மாட்டுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, இல்லை இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன நாடகம் ஆட போகிறாங்க அப்படின்றத ரோகிணி எப்படியாச்சும் மனோஜை வந்து பிரித்து கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நடந்து போச்சு. மனோஜும் வந்து இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறான், அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்ருக்கான். ஸோ அவனை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்றதால ரோகிணி பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தனியாக கூட்டு போயிடலாம் தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எவ்வளோ பண்ணி பார்த்தாங்க. இப்போ ஷோரூமும் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றதால ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்றது பெரிய இஷ்யூ தான். பட் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுன்றதால ரோகிணி மாட்ட தான் போகிறாங்க. அது என்னைக்கு எப்போ அப்படின்றது தான். ஸோ இப்போது ரோகிணியோட மலேசியாவோட ஆட்டத்துக்கு நம்ம மீனாவை முத்துவும் ஒரு பெரிய ஆப்படிச்சிட்டாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. இதுக்கு நடுவில் இப்போ மீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருது. மீனோட அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புது வில்லியால் அவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து கெடுது. கொண்டு போன அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு உடைக்கிறானுங்க. இந்த விஷயத்தை பற்றி மீனா வீட்டில் வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஸோ முத்துட்ட சொன்னாலும் முத்து வந்து கேட்பார், அதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்படி மீனாவுக்கும் ஒரு பக்கம் வந்து பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே இப்போ எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி தான். ரோகிணியை பற்றின உண்மை எப்போ எப்படி தெரிய வரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய டாக்கே. சரிங்களா, இந்த வாரம் இதுதான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரோகிணி வந்து மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மனோஜ் வெளியிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் அது என்ன ஃபோட்டோவாக இருக்கும்? ஏதாச்சும் ஒரு ஷோவில் எடுத்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சரா, இல்லை என்னவாக இருக்கும்? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய இப்போ கேள்வி வந்து எழுப்பிடுச்சு. எதனால் இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ரேமில் இருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி வியூவர்ஸே வந்து அப்படியே குழப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது ஜீவாவோட ரோல் என்ன தான் முடிஞ்சிருந்தாலுமே இப்போ அடுத்த டார்கெட் வந்து வித்யா தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது அந்த ஃபோன் பாட்டிகிட்டு இருக்குது. அந்த ஃபோன் மூலமாக தான் ரோகிணி மாட்டலாம். ஸோ அந்த ஃபோன் எப்படி வந்துச்சு, யார் கொண்டு வந்தா அப்படின்ற விஷயம் முத்து கண்டுபிடிச்சால் இதை திருடினது ரோகிணி தான் அப்படின்ற விஷயம் தெரிய வரலாம். பட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கற்பனையாக சொன்னாலுமே இது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றதும் ஒரு கேள்வி தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது இந்த வித்யா மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்யா மாட்டும் பொழுது ரோகிணி வந்து மாட்டலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும் மேக்ஸிமம். இந்த வாரம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரோகிணி. அது மூலமாக மாட்டலாம். ஏன்னா இப்போது பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்ருக்காங்க. இப்போ விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, உனக்கு ஒரு வழியே கிடையாது, நீ அப்பாட்ட கேட்டு பணத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க இப்போ? எதை வந்து ஊரில் இருக்க நிலத்தை வைக்க போகிறாங்களா, இல்லை என்னத்தை வைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம்.